இந்த படத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ரெக்கவர் ஆகணும். அதுதான் உண்மை. தியேட்டர் எதுக்கு டிக்கெட் விற்கிறோம்? நீங்க வந்து படத்தை பார்க்கணும்ட்டு. பட் இது வந்து அனதர் ஆப்ஷன். இப்போ ஓடிடில அனதர் ஆப்ஷன். பட் எனக்கு ஓன் சேனல் இருக்கிறனால, லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கிறனால என்னால அதை வந்து நம்ம சேனல்லே கொண்டு வர முடியுது. பெருமையான மூமெண்ட்டுங்க இது. லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். நோ, ஐ எம் ஆஸ்கிங் யூ சோ மச் பிகாஸ் பணம் போட்டு எடுக்கலைங்கிறதோ இல்ல பத்தலைங்கிறதோ பிரச்சனையே கிடையாது. ஓகே, அது கிடையாது. ஆனா ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வி கேன் கிரியேட் இஸ் ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் கிரியேட்டர் சேனல்ல. இட் இஸ் நாட் எப்படி சொல்றது, இது வந்து ஒரு நியூஸ் சேனலோ ஒரு சினிமா பேக்ரவுண்ட் உள்ள ஒரு கம்பெனியோ கிடையவே கிடையாது. இண்டிவிஜுவல் கிரியேட்டர் வனிதா விஜயகுமார்ன்ற ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகை பிக் பாஸ்ல போய் ரியாலிட்டி ஷோல வந்து ஒரு பேர் எடுத்து உங்களோட அன்பை சம்பாதிச்சு குக் வித் கோமாளி. so much after that, it's been an incredible journey. I'm very proud of my journey. I have 1 million subscribers around the world. வேற எந்த சினிமா ஆர்டிஸ்டுக்கு இருக்குன்னு மட்டும் காமிங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன். சினிமா நடிகைக்கு இருக்குன்னு காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அப்படி அந்த விதத்துல எனக்கு லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நீங்க தான் என்னை சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் போய் ஜாயின் பண்ணணும். 89 rupeesங்கிறது ஒரு மிக ஸ்மால் அமௌண்ட். டிக்கெட் காஸ்ட்க்கு ஹாஃப் பிரைஸ். ஸோ நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, படத்தை பாருங்க. மேக் திஸ் சக்சஸ் ஆன் யூடியூப். நிறைய படங்கள் இந்த மாதிரி முடங்கி கிடக்கு. மேபி வில் கம் அப் வித் மோர் ஃபில்ம்ஸ், குட் கண்டென்ட். ஏற்கனவே ரிலீஸ் பண்ண முடியாத ப்ரொடியூசர்ஸ் நல்ல படங்கள் வச்சிருப்பாங்க. மேபி வி கேன் சப்போர்ட் தெம். மேபி வி கேன் பிரிங் இட் டு அவர் சேனல். நல்ல கண்டென்ட் இருந்தா. ஆனா இது சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னால அது பண்ண முடியும். ஒரிஜினல் கண்டென்ட்டும் எடுத்துட்டு வர முடியும், மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஐ எம் நாட் அட்வர்டைசிங் ஃபார் மணி. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் எவ்வளோ உச்ச நடிகர்கள்லாம் பணம் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. நான் உங்க அன்புக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை போய் கீழே கமெண்ட்ல சில பேர் எழுதும் போது சகிக்க முடியல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மை லவ். ஐ எம் டூயிங் திஸ். நான் வேற யாருக்கும் விற்கல. நான் வந்து நம்மளோட ஓன் சேனல்ல தான் கொண்டு வரேன். இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து அப்ராட்ல ரிலீஸ் ஆகலை. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மலேசியாவில் ரிலீஸ் ஆகல, இங்கே ரிலீஸ் ஆகல, அங்கே ரிலீஸ் ஆகல. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றதுக்கு ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சென்சாருக்கு வந்து 2 weeks ஆகும். ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டிய ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். இட் இஸ் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுற மாதிரியோ நீங்கள் பார்க்காம பேசுறது ரொம்ப ஈஸி, சிலரை சொல்கிறேன். அதே மாதிரி விமர்சனங்களில் வந்து பாதியில் வர்றது. நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அந்த ஜேர்னலிஸ்ட் நான் பார்த்தது என்னோட ஷோலேயே நிறைய பேர் பாதியில் வராங்க, நடுவில் எழுந்து போய் வேற ஃபோன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஒரு படம் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது தான் அதோட முழு விமர்சனம் நம்மளால கொடுக்க முடியும். பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் விமர்சனங்களை மட்டுமே நினச்சி ஒரு படத்துக்கு போகலான்னு நினைக்கிறவங்க, நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நவ் ஒன்லி ஐ ரியலைஸ் இட் இஸ் நாட் ஸோ ரைட். ஏன்னா அதை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்க்கலன்னா அவங்க கரெக்டான விமர்சனம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு படத்துக்கு போகிறோமா, என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கா, எங்கேயுமே போர் அடிக்கலையா, அதுதாங்க சினிமா. அதை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இந்த தொழில்நுட்பம் எதுக்குங்க உங்களுக்கு? தொழில்நுட்பம்லாம் தேவையா? ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க, யூ என்ஜாய் த ஃபிலிம், என்ஜாய் த கண்டென்ட், விச் இஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல நான் தைரியமாக சொல்லுவேன், நீங்க படம் பார்த்தா மட்டும்தான் புரியும். எஸ், இட் இஸ் அ ஃபேமிலி மூவி. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து எமோஷன், த ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு சென்டிமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் விஷயங்களும் கொண்டு வந்திருக்கேன் நான். ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல இஸ் அ லாட் ஆஃப் எமோஷன் அண்ட் சென்டிமெண்ட். தயவு செஞ்சு படத்தை பார்த்துட்டு ஐ வுட் லவ் யூ டு வாட்ச் த ஃபிலிம். எனக்கு அதை ஃப்ரீயா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை தான், சத்தியமா. ஆனா அதுல வரக்கூடிய வருமானத்துல என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியாது. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஒரு மெம்பர்ஷிப் தான் கேட்கிறேன். இது வந்து ஒன் டைம் நீங்க பாக்குறதுக்காக கிடையாது. நீங்க அதை மெம்பரா சேர்ந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்போம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு அதுல அப்புறமா பிடிக்கலன்னா நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மெம்பர்ஷிப் கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கண்டிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே, உங்களுக்கே தெரியும். ஒரு சிலர் வந்து நான் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் வச்சு சம்பாரிச்சிடலாம்னா, எல்லாமே பிசினஸ் தாங்க. பணம் எதுக்கு போடுவீங்க? நீங்களே ஒரு பிசினஸ் பண்றீங்க, பணம் எதுக்கு போடுவீங்க? பணம் திரும்பி எடுக்கிறதுக்கு தானே போடுவீங்க. நம்ம சேரிட்டி பண்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கல.
சேரிட்டி வந்து எதுக்கு பண்ண முடியும்னா நம்ம சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். இப்பவும் ஒரு சிலர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ், நம்மளோட இமிடியேட் பீப்புள், ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கு தான் எங்களால உதவி பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இங்க கூட உறுதுணையா நிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கமெண்டா எடுத்துட்டு வராதீங்க. படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்க கமெண்ட்ஸஸ் கண்டிப்பா சொல்லணும்.